மறுபடியும் வந்து ஆஸ்திரேலியா எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்றதுக்கு ப்ரூஃப் பண்ண மறுபடியும் அவங்க எக்ஸ்ட்ரானரியான ஒரு ப்ளே பண்ணாங்க. முடிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா மேல என்ன ஒரு பயங்கரமான கிரிக்கெட் இருந்தா, பேட்டிங்கும் பெரிய பயங்கரமான ஒரு ஆர்டர் கிடையாது. சும்மா அது ஒரு பீடாக ஏதாவது சொன்னாரு, ஒரு பேட்டிங் ஆர்டர் தான், நான் ஒன்றும் டாப் ஆர்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்று மேட்ச்க்கும் பேசியிருந்தேன், இன்னைக்கு மேட்ச்சும் பேசுறேன். நான் வந்து பிளேயர்ஸ் கிட்ட ஒரு 70% கிரெடிட் கொடுத்தாலும் கோச்சிங் ஸ்டாஃப் தான் நான் ரொம்ப பெரிய கிரெடிட் கொடுப்பேன். இன்னைக்கும் எனக்கு கோச்சிங் ஸ்டாஃப் தான், அவங்க தான் வந்து ரொம்ப சூப்பரான மூவ்ஸ்லாம் பண்ணாங்க. டாஸ் வின்னா பவுலிங் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து 2019 வேர்ல்டு கப்ல வந்து இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியால 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போனாங்களா, அதே மூவ் இன்னைக்கும் கொண்டு வந்தாங்க. ஸ்பென்சர் ஜான்சன், ஏன்னா அபாட் இருக்காரு, ஸ்பென்சரோட அபாட் ரொம்ப நல்ல பவுலர் ஒன் டேக்கு, அவரை டிராப் பண்ணி ஸ்பென்சர் கொண்டு வரனா அதான் ரீசன். லாஸ்ட் 5 ஓவர் 10 ஓவர் இருக்கப்போ லாம்பர்ஸ்டேக்னை கொண்டு வரது, மேக்ஸ்வெல் கொண்டு வரது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி மூவ். ஸ்மித்துக்கும் ஹேண்ட் இருக்கு, கண்டிப்பா கோச்சிங் ஸ்டாஃப் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே இங்கிலாந்தாவே ஸ்பின் வீக் அதை ப்ரூஃப் பண்ற மாதிரி மறுபடியும் இன்னைக்கும் காமிச்சிருக்காங்க. ரெண்டு டீமே வந்து பெரிய தப்பு பண்ணது என்னன்னா, ஒரு ப்ராப்பர் குட் 5th bowler இல்ல, ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்ல. இங்க ஆஸ்திரேலியா மேக்ஸ்வெல் அவர் ஆல்ரவுண்டர் தான், பட் 10 ஓவர் போடுவாரா? அதே மாதிரி இந்த பக்கம் வந்தாலும் 4 bowler தான் லிவிங்ஸ்டன் 5th bowler.